சுயமாற்றமே உலகமாற்றம் என்ற பேருண்மையை அறிந்து, அனுதினமும் சுயத்தை மேம்படுத்துவதில் கவனம் கொடுத்து, சுற்றத்தையும் சூழலையும் மென்மேலும் மேம்படுத்தி மிக மேலான வாழ்வுதனை வாழ்ந்து மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். ஒரு வீட்டிற்குள் நுழையும் பொழுது அங்கு தூசியும் குப்பைகளும் நிறைந்து கிடக்கிறது எனில், காலிலிருந்து செருப்பை கழற்றக்கூட மனம் வராது. செருப்பு கால்களோடு தான் அந்த வீட்டிற்குள் நுழைவோம். அதே வீடு நன்கு சுத்தம் செய்யப்பட்டு அங்கிருக்கும் பொருட்களெல்லாம் சீராக சரியான இடத்தில் அடுக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், செப்பல் ஸ்டாண்டில் செப்பல்கள் கூட வரிசையாக அடுக்கப்பட்டிருக்குமேயானால், நாமும் நமது காலணிகளை ஸ்டாண்டில் சரியான பொசிஷனில் வைத்துவிட்டு அங்கிருக்கும் மிதியடியில் நமது பாதங்களை நன்கு துடைத்துவிட்டுத்தான் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்போம். அதே போலவே நமது உள்ளம் என்ற அறையை நல்ல எண்ணங்கள், உயர்ந்த உணர்வுகளால் அலங்கரித்து வைத்திருப்போமேயானால், நம்மை சந்திப்பவர்களும் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நம்மை அணுகுவார்கள். தன்னம்பிக்கை, தைரியம், சுயமரியாதை, அன்பு, இரக்கம், பணிவு போன்ற நற்குணங்களால் உங்கள் உள்ளம் தூய்மையாக்கப்பட்டு ராயலாக பராமரிக்கப்பட்டு வருமேயானால், வீடு, பணிபுரியுமிடம், சமூகம் என எல்லா இடங்களிலும் உங்களை மதிப்புடன் நடத்துவார்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் உள்ளத்தை தாழ்வு மனப்பான்மையுடனும் குற்ற உணர்ச்சியுடனும் வெறுப்பு, பயம், பொறாமை போன்ற தூசி குப்பைகளாலும் நிறைத்து வைத்திருந்தால், யாரிடமும் எந்த அன்பையும் மரியாதையையும் எதிர்பார்க்கவே முடியாது. நற்பண்புகளினால், நல் உணர்வுகளினால் பரஸ்பரம் எப்பொழுதும் அன்பையும் மரியாதையையும் மகிழ்ச்சியையும் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தாமாகவே உங்கள் தரம், உங்களது ஸ்டாண்டர்ட் உயர்ந்து விடுகிறது. பிறகு ஒரு பொழுதும் யாராலும் உங்களை தரக்குறைவாக நினைத்து கூட பார்க்க முடியாது. கடும் உழைப்பினால் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதோடு கூடவே, தியானத்தால், ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தால், உள்நோக்கு முகத்தினால் உங்கள் பண்புகளையும் நாளுக்கு நாள் மெருகேற்று கொண்டே வாருங்கள். பிறகு யார் யாரிடம் எப்படி நடந்து கொண்டாலும் எல்லோரும் எப்பொழுதும் உங்களிடம் அன்புடனும் பண்புடனும் தான் நடந்து கொள்வார்கள். உலகம் ஒரு கண்ணாடி. நீங்கள் சிரித்தால் அது சிரிக்கும், நீங்கள் முறைத்தால் அதுவும் முறைக்கும். அப்துல் கலாம், அன்னை தெரசா போன்ற பிரபலமானவர்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள பல அநேக சாதாரண மனிதர்கள் கூட யாரிடமும் எந்த பகைமையும் துவேஷமும் இன்றி எல்லோரிடமும் அன்பாய், கனிவாய், சதா மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாருங்க என்று சிலர் பொறுமுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த வார்த்தை 100க்கு 100 உண்மை. இங்கு எல்லாமே எல்லாருமே நமக்கு என வடிவமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை வடிவமைப்பது வேறு யாருமில்லை, அது நாமேதான். நமது எண்ணம், நமது பண்பு, நமது நம்பிக்கை, நமது உழைப்பு, நமது கண்ணோட்டம் இவைகள்தான் நமக்கானதை, நமக்கானவர்களை வடிவமைக்கின்றன. ஒரு வீட்டிற்கு பார்த்து பார்த்து பிளான் போடுகின்றோம். சுவற்றுக்கு என்ன கலர், ஜன்னலுக்கு என்ன கலர், டைல்ஸ் என்ன டிசைன், எலக்ட்ரிக்கல் எப்படி, ஃபர்னிச்சர் எப்படி என்று பர்ச்சேஸ் செய்வதிலெல்லாம் எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம், ஆர்வம் காட்டுகிறோம். ஏனெனில் அது நமது கலா ரசனையையும் வீட்டின் தரத்தையும் தீர்மானிக்கிறது. அதே போலவே நமது எண்ணம், பேச்சு, பார்வை, செயல் மற்றும் நடத்தையிலும் மிகுந்த கவனம் கொடுத்து மிகச் சரியானதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம். அது நம் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதோடு கூடவே நாம் வாழும் உலகின் தரத்தையும் உயர்த்திவிடும். நல்லது. நன்றி. வணக்கம்.